தேவமாதாவின் உதவியால் நிறுத்தப்பட்ட போர்கள். சோவியத் யூனியனின் கம்யூனிச கொள்கைகளுக்கு முதலில் பலியான கத்தோலிக்க நாடு போலாண்டாகும். செக்கோஸ்லோவாக்கா நகரில் உள்ள கருப்பு அன்னையின் திருத்தலத்தில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு வேண்டப்பட்டன. மே 20, 1920 போலாண்டின் எல்லைப் பகுதியை ரஷ்ய இராணுவம் அழித்தது. ஆகஸ்ட் 5 போப் 15ஆம் ஆசீர்வாதப்பர் அனைவரையும் இப்போர் முடிய தேவமாதாவின் பரிந்துரைக்காக வேண்ட சொன்னார். ஆகஸ்ட் 13 போலாண்டின் புறப்பகுதியை கைப்பற்றியும் குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்த அதே வேளையில் தொடர் ஜெபமும் நற்கரணை பவனியும் நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 15 தேவமாதாவின் விண்ணேற்பு திருநாள் அன்று போரானது போலாந்து ராணுவம் முன்னேறி ரஷ்ய ராணுவத்தை அழித்தது. லெப்பாண்டோ போர். 1571 டர்க்கி நாட்டு முகமதியர்கள் ஐரோப்பா கண்டத்தை பிடிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டின் மீது போர் தொடுத்தனர். இப்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற போப் 5ஆம் பத்திநாதர் அனைவரையும் 153 மணி ஜெபமாலையை செய்ய கட்டளையிட்டார். இப்போரானது கடல் வழியில் 4 மணி நேரம் நடந்தது. தொடக்கத்தில் முகமதியர்கள் போரில் முன்னேறினாலும் தேவமாதாவின் பரிந்துரையால் கிறிஸ்தவர்கள் போரில் வெற்றி பெற்றனர்.